ராதே கிருஷ்ணா. உத்தமமான வேதவியாச குகை இது. எவ்வளோ விசேஷமான ஒரு குகை தெரியுமா? இந்த இடத்த நீங்கள் பார்க்குறதுக்கே பாக்கியம் வேணும். இந்த இடத்துல வேதவியாசர் அவ்வளோ தியானம் பண்ணியிருக்கார். நாரத மகரிஷி எவ்வளோக்கு அழகாக பாகவதம் சொல்லி கொடுத்துருக்கார். வேதத்தை நாளாக எழுதின இடம் இதுதான். வேதவியாசர் தியானம் பண்ணி மகாபாரதத்தை சொன்ன இடம் இதுதான். பாகவத உற்பத்தி ஸ்தலம் இதுதான். அழகான சுதர்சன சக்கரத்தாழ்வார், பழைய வேதம் வியாசமூர்த்தி, புது வேத வியாசமூர்த்தி, அழகான ஆச்சரியமான சுகபிரம்ம மகரிஷி, ஜோரான வல்லபாச்சாரியர், இவாளெல்லாம் ஒன்றா பார்க்கறதுக்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. பார்த்தேடா, நிச்சயமாக அவங்க நிறைய நாம ஜபம் வரும். வேதவியாசர் இங்கே உட்காந்துட்டு தான் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். நல்லா வேதவியாசரை பார்த்துக்கோங்க. இவரை பார்த்தாலே பாகவதம், பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் வந்துடும். சரியா? சுகபிரம்ம மகர்ஷி மாதிரி அப்படியே பக்தியில் மயங்கிறதுக்கு பூரணமான அதிகாரம் கிடைக்கட்டும். வேதவியாசர் பாகவதம் சொல்லும் பொழுது எல்லா பக்தாளும் பாகவதாளும் இந்த இடத்துல நின்று இருக்கான், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். இந்த பாறையெல்லாம் பிரேமஸ்வரூபம். சரியா? இது வெறும் கல் இல்லைன்னா, இது ஃபுல்லாக மாதா கர்ப்ப கிரகம். என்ன பாகவதம், பாகவதத்துடைய கர்ப்பம் இதுதான். பாகவதம் பிறந்த இடத்தினுடைய அம்மாவோட வயிறு இது. சரியா? அப்பேற்பட்ட ஒரு இடத்துல பகவான் நிற்க வச்சுருக்கான். உங்களுக்கும் அந்த அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். உங்கள் வம்சமே பக்தி ஞான வைராக்கியத்தோடு ஆயுர ஆரோக்கியத்தோடு நன்னா இருக்கும். சரியா? வேதவியாசர் அனுகிரகம் பண்ணுறார். நன்னா பார்த்துக்கோங்க. முகத்தில் பாருங்க, என்ன காருண்யம் பாருங்க. இதோ சுகபிரம்ம மகர்ஷி முகத்தில் எத்தனை ஒரு ஆச்சரியமான அனுகிரகம் பாருங்க. வல்லபாச்சாரியர் எப்படி கிருபை பண்ணுறா பாருங்க, எவ்வளோ பிரசன்னமாக இருக்கார் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்காகவே தான். சரியா? ராதே கிருஷ்ணா, 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 ராதே கிருஷ்ணா. இந்த ஒவ்வொரு கல்லத்திலும் அத்தனை ஒரு ஆனந்தம், பரமானந்தம் பூரணமாக இருக்குது. சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.